ஏசப்பா இந்த வேலைக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே! பரிசுத்த தேவனே உம்மை துதிக்கிறோம். ராஜா உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா, இந்த நேரத்தில கூட கர்த்தாவே ஏசப்பா உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்போது நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே எங்களுக்கு தெரியாதது, கர்த்தாவே எங்களுக்கு புரியாததை நீர் எங்களுக்கு விளங்கச் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்திலயும் கூட கர்த்தா பாஸ்டர் மறைத்து நீங்க வெளிப்படுங்க. கர்த்தாவே ஏசப்பா நாங்க தியானிக்க போற வசனங்களை கேட்கிறவர்களா மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களா எங்கள மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே ஏசப்பா, உமக்கு கர்த்தாவே ஏசப்பா, உபயோகமான பாத்திரமா எங்க ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். நீரே ஆசீர்வதித்து வழிநடத்துவேன். கர்த்தராகிய இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஏமேன் ஏமேன். நாங்கள் இன்றைக்கி என்ன விதமாக இயேசு உயிர்த்தெழுந்து வந்த பிறகு 40 நாட்கள் இந்த உலகத்தில் சுவிசேஷர்களோடு சந்தித்தது மாத்திரமல்ல, உண்மையில் அவங்களுக்குரிய மிஷன் என்ன விதமான டிரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தாரு. எல்லா நேரமும் எல்லாத்தையும் இன்றைக்கு கவர் பண்ண முடியாவிட்டாலும் அந்த சில முக்கியமான விஷயங்களை அவர் என்ன விதமான இன்ஸ்ட்ரக்ஷனை சுவிசேஷர்களுக்கு விட்டு கொடுத்து சொல்லி போயிட்டு போனார். அப்போ அதை நாங்கள் எப்படி கடை கொண்டு ஜீவிக்கிறது அந்த அடிப்படையில் அவர் உயிர்த்தெழுந்து வந்த பிறகு செய்த சம்பாஷணைகள் சிலதுகளை நாங்கள் இன்றைக்கு எடுத்து ஆராய்வோம். முதலாவதாக லூக்கா 24 34 தொடக்கம் 51 ரீட் பண்ணுறீங்களா? லூக்கா 24 34லேருந்து 51. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கைகளையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னைக் குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் நிரப்பப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இதில் சில ஒளிஞ்சிருக்கிற சில டிரெக்ஷன்ஸை பார்ப்போம். ஏன்னு சொன்னால் இந்த இதில் இப்போ இதில் இந்த பேசிக்கலி நாங்கள் என்ன மாரி ஜீவிக்கணும், அந்த மிஷன் அவர் கொடுத்த மிஷன் என்ன, அதுகள் எல்லாத்தையுமே உண்மையில் அந்த 40 நாளுக்கெலாம் அவர் செய்தது. அப்போ அந்த விதமாக அவர் அப்பத்தை பிட்கையில் 2 பேரோடு நடந்து போகிறார். நடந்து போய் அவங்களுக்கு தெரியலை யாருன்னு சொல்லி, அப்போ பழைய ஆகமத்துலேருந்தெல்லாம் நியாயப்பிரமாணத்துலேருந்து தீர்க்கதரிசிகள்லேருந்து சங்கீதங்கள்லேருந்து எல்லாம் எடுத்து தன்னை பெரிய சொன்னது எல்லாத்தையுமே விளங்கப்படுத்தி அவங்களுக்கு புரியலை. ஆனால் அவங்க இப்போ இந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ண போது அவர் போகுமா போல, அவர் கடந்து போகுமா போலேருந்து அவங்க அதை சொல்கிறாங்க, இல்லை ஒரு நேரமாச்சு வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி அங்கே உள்ளுக்கு போய் அப்பத்தை பிட்டு அவர் எங்கள்கிட்ட கையில் கொடுக்குற போது தான் அவருடைய கண்கள் திறந்தன்னு எழுதப்பட்டிருக்கு. அது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் அந்த அற்பத்தை பிட்கிறன்ற விஷயம், அந்த அப்படி செய்கிற போது தான் கண்கள் திறக்கிறத மனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இப்போ யோவான் ஈவன் 1ஆம் அதிகாரத்தில் கூட முதல் 3 வசனங்கள் 9ஆம் வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசுக்குள்ளே தான் அந்த ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் எங்களுக்கு ஒளியாக இருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணி மாமிசத்தைங்கிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான்,
அவனுக்குள்ள நித்திய ஜீவன் உண்டு. அப்போ அந்த நித்திய ஜீவன் தான் எங்களுக்கு ஒளி. அதுக்கு அந்த அனுப்பி தான் அவருடைய அந்த மாமிசத்தையும் இந்த கொமினியன் எல்லாம் அதுக்குரிய அந்த விசுவாச அறிக்கை. அப்போ அந்த மாமிசத்துக்கு மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறதுன்னு சொல்கிறது இப்போ அதுவும் தெரியணும். இப்போ அவங்க வந்து ஆவியன்னு யோசிக்கிறாங்க. அவர் வந்து கைகள் கால்கள் எல்லாம் வந்து பேருங்க தொடு பேருங்க எனக்கு மாமிசம் எலும்பலம் உண்டுன்னு எல்லாம் சொல்கிறார். என்ன காரணத்தால் இந்த விஷயத்தை தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் கூட எழுதப்பட்டிருக்கு. என்னமேனு சொன்னால் இந்த விஷயத்தை தான் சாத்தான் ஒத்துக்கொள்றதில்லை. அதாவது வந்து இந்த கிறிஸ்துவாகிய இயேசு இந்த மாமிசத்தில் வந்தார் என்றதை அவன் ஒத்துக்கொள்றதில்லை. ஏன்னு சொன்னால் அந்த அடிப்படை அதாவது மாமிசத்தை உண்கணும் ரத்தத்தை பானம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் சொன்னால் அந்த மாமிசத்தில் வந்த இயேசு தான் அந்த கிறிஸ்து. அவர் ஆதியில் தேவனோடு இருந்தவர். ஆனால் அந்த கிறிஸ்துன்ற விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கணும். ஏன்னா அந்த நாமத்தில் மனுஷனுக்கு மத்தியில் அந்த நாமத்துக்கு இல்லை மாத்திரம்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு ஆவியை கொடுக்குறதுக்கு ரட்சிப்பு கொடுக்குறதுக்கு பரலோகத்திலேருந்து கிடைக்கிற எல்லாமே அந்த நாமத்துக்கு மேல் வைக்கிற விசுவாசத்தெல்லாம் எங்களுக்கு வந்து சேர்றது. அப்போ அந்த உண்மையிலேயே அந்த மாமிசம் எலும்போடு வந்த மாத்திரமல்ல, அப்போ அவருடன் நாங்கள் வருகிறவன் பசி அடையான்னு சொல்லி இப்போ சாப்பிட்றா அவரோட வந்து அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரை பிரதான மேய்ப்பராக பின்பற்றுவோமா? அப்படி பின்பற்ற போது தான் எங்களுக்கு அந்த பல்லோ தப்பம் கிடைக்குது, பூலோ தப்பம் கிடைக்கிறது. கடைசியாக பார்ப்போம் இந்த மாதிரி பூலோ தப்பம் கிடைக்கிறன்னு கூட. அது மாத்திரமல்ல, அவர் வந்து அந்த கிருபாதார பலியாக மரித்ததை விசுவாசிக்கிறோமாங்க அந்த பாவம் மன்னிப்புக்கு. அப்போ பாவம் மன்னிப்புக்கு விசுவாசிக்கிற போது தான் பல்லவத்தின் வாசல்கள் திறக்கிறது. ஆனால் இப்படி தான் அவங்களுக்கு அவங்க சந்தோஷத்தில் இன்னும் விசுவாசியாமல் இருக்கிறாங்கன்னு வாசித்தோம். அப்போ அவர்கள் திரும்ப அவர்களுக்கு ரெண்டாக மற்ற முதல் சுவிசலோட எப்படி அப்பத்தை புட்ட போது அவங்க அந்த கண்கள் திறந்தோ அதே மாதிரி புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு அவர். அவங்க பொய்த்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டையும் கொடுத்த துணிக்கையும் கொடுத்த போது அதை புசித்த பிறகு தான் அவர் சொல்கிறார் அவர்களை நோக்கி மோச நியாய பிரமாணத்தில் தீக்கசைகள் ஆகமங்களில் சங்கீதங்கள் எல்லாம் என்ன குறிச்சிகள் இருந்ததை பற்றியெல்லாம் சொல்லி அப்போ சொன்னபோது அது அந்த ஐக்கியத்துக்கூடாக அந்த அப்பத்தை பிட்ட போது தான் அவங்களுடைய மெனக்கண்கள் அவர் மெனக்கண்களை திறந்தார் என்று போட்டு கிடக்கு. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மெனக்கங்களை திறந்தார் என்று. அப்போ அதுக்கு பிறகு தான் அவர் சொல்கிறார் அன்றையும் மெனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பா. நீங்கள் உலகம் முழுக்க போய் பிரசங்கிக்கணும். பிரசங்கிக்க பிறகு தான் உண்மையை அதுக்கு நீங்கள் இதுக்கு சாட்சிகளாக இருப்பீங்கண்டு. இதை நீங்கள் அப்போஸ்தலர்களோட பார்ப்பீங்க. அந்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது இதில் போட்டு குன்னத்திலேருந்து வெறும் பலனால் தெரிவிக்கப்பட வேண்டும். மேல் ஆவியால் நிறைகிறது. நீங்கள் எனக்கு சாட்சிகள் ஆவிகள் எருசலேம் சமாரியா பூமியின் கடைசி வரையும் அந்த ஆனபடியால் தான் அவர் நீங்கள் என்ன காரணத்தால் நினைக்கிறீங்க, என்ன காரணத்தால்னு சொன்னால் இந்த வெளிப்பாடுகள் 3ஆம் அதிகாரத்தில் 17 அந்த 3ஆம் அதிகாரம் இருக்கலாம் லவோதிக்கேயா சபையை பற்றி இப்போ அவங்கள பார்த்து சொல்கிறேன் நீ தரித்திரன் குருடன் நிர்வாணி என்று சொல்லி. ஆனால் நீ உனக்கு எல்லாம் இருக்குன்னு யோசிக்கிறாய். ஆனால் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவு திறந்தால் அவனோட நாம் பிரவேசித்து அவனோட போனஜம் பண்ணுவேன், அவனோட என்னோடும் போஜனம் பண்ணுவேன், 2 பேரும் சாப்பிடுவோம். அவர் என்னத்தை சொல்கிறார் உண்மையிலே என்ன சொன்னால் உண்மையிலேயே அந்த போஜனம் பண்ணுறது கூட வர்ற ஐக்கியத்துக்கூடாகத்தான் எங்களுக்கு ஜெயம் கொள்றதுக்குரிய இந்த குருடர் நிர்வாணின்னு சொல்கிற இந்த இது என்ன சொல்கிறது மத்தேயு 13 எழுதப்பட்டிருக்கு இல்லையா, வார்த்தைகள் விதைக்கிற போது இந்த மாரி இந்த உலகத்து கவலைகளும் ஜீவனத்தின் பெருமையும் அந்த கண்களின் நிச்சயம் சாத்தான் இந்த கிரியலாலும் உண்மையிலே அதுகளுக்கெல்லாம் நாங்கள் இந்த வார்த்தையை பறி கொடுக்குற போது அவங்க தான் அந்த தரித்திரர் குருடர் நிர்வாணி என்று சொல்கிறது. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த வார்த்தையால் வர்ற கனிகள் அந்த பல்லவராஜ்யத்துக்குரிய கனிகளை அவன் வாழ்க்கையில் காண முடியாது. அப்போ அவரோட போஜனம் பண்ணுறவன் தான் உண்மையிலேயே ஜெயங்கொள்றவனாக மாறுறது. ஏன்னு சொன்னால் அவங்களுடைய மெனக்கங்கள் திறக்கிறது மாத்திரமல்ல அந்த விசுவாசத்தை எல்லாம் தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அந்த விதமாகத்தான் இந்த இதில் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்ன விதமாக ஆண்டவர் அதை செய்கிறார் என்று. அடுத்ததாக அடுத்த வசனத்தையும் பார்ப்போம். இது இன்னொரு என்கவுண்டர். அதே இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், அதே இன்சிடெண்ட் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் யோவானுடைய இதில் எழுதப்பட்ட வசனங்கள் என்ன விதமாக பாருங்க, அதில் வந்து வேறு ஒரு ஆஸ்பெக்டை ஆண்டவர் வெளிப்படுத்துறதை பார்க்குறோம். இது யோவான் 20:19-23. யோவான் 20:19-23. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார்.
சீஷர்கள் கர்த்தரைக் கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியைப் பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த விதமாக திரும்பவும் இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்தில் இதில் பாருங்க, இதில் இன்னொரு 2 ஆஸ்பெக்டை பார்ப்போம். அவர் ஊதினார்ன்னு எழுதப்பட்டிருக்கு. என்ன ஊதினார்ன்ற போது அந்த கர்த்தர் எங்கள் சரீரத்தை, ஆதாமுடைய சரீரத்தை பூமியின் மண்ணினால் உருவாக்கின பிறகு ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார்ன்னு தான் போட்டிருக்கு. அந்த விதமாக தான் ஜீவாத்மாவானான்னு. அதே விதமாக இயேசு அவர் கடைசி ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானாராண்டு நாங்கள் படிக்கிறோம் இந்த வசனங்களில். அப்போ என்ன காரணத்தால் அந்த 1 பேதுரு 1:23 எப்போ சொல்லப்பட்டிருக்கல, என்ன மாரி கோதுமணியை போல வந்து இயேசு செத்ததால் அவரே சொல்கிறார் இல்லையா, கோதுமணி பிறந்து ஒரு சாப்பிடாமல் தனித்திருக்கிறோம்ண்டு, அதில் இருந்து நாங்கள் மறுபடியும் பிறக்கிறோம்னு சொல்லி அதை வித்தா பாவிச்சு ஆவியால் பிறக்கிறோம், அந்த பிதாவுக்கு பிறக்கிறோம். அப்போ அந்த விதமான மறுபிறப்புக்குரிய அந்த இது அவையால் தான் உண்மையிலேயே நாங்கள் இந்த மாரி இந்த அவர் ஆவியை ஊதினார்ன்றதை உண்மையிலேயே அவங்க மறுபடியும் பிறக்கிறதுக்குரிய அனுபவம் அது. ஏன்னாலும் ஆவியை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியால் பிறக்கும், மாம்சத்தால் பிறக்கும் எழுதப்பட்டிருக்கு. இயேசு சொன்னவை. அப்போ அந்த விதமாக ஆவியால் பிறக்கிறதுக்குரிய அந்த அனுபவம் அது மறுபிறப்பு அல்லது இறைவனுக்கு பிறக்கிற அனுபவம். அப்படித்தான் நாங்கள் தேவராஜருக்கு பிரவேசிக்கிறது. பட் இன்னொரு ஆஸ்பெக்டும் இருக்குது. அதை சொன்ன பிறகு சொல்கிறேன், நீ அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும், அவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்க வேண்டாம். அந்த அதிகாரத்தை கொடுக்குறார். தாங்க இந்த விதமாக இயேசு ஒருத்தனுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு திமிர்வாதம் பிடித்தவனை அவங்க கொண்டு வந்த போது அந்த விசுவாசத்தை கண்டு உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டேன்னா அவர் முதல் சொல்கிறார். அப்போ அவங்க சுற்றுவழுந்த பேச யோசிக்கிறாங்க, இவன் தேவது ஊசியன்னு சொல்கிறது என்ன, தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்க வழியார். அது உண்மை. ஏன்னா தேவனுக்கு மாத்திரம்தான் அந்த வல்லமை உண்டு. அப்போ என்ன விதமாக அது எங்கண்ட வாழ்க்கையில் வெளிப்படுறேன்னு நினைக்கிறீங்க? என்னென்னு சொன்னால் இயேசுவை சொல்கிறார் இல்லையா, நான் என்னுடைய நாமத்தில் பிதானுவ போகிற பரிசுத்தாவி நான் சொல்ல எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவு கொண்டு வருவார்னு சொல்லி. அப்படி தான் நாங்கள் பேங்க அந்த இதயத்தில் ஒரு வசனம் பட்டு உயிர்ப்பிக்கிறேன்னு சொன்னால் இந்த ஆவியானவை நினைவு கொண்டு வாருது. அது மாத்திரமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுக்குற போது நீங்கள் எல்லாம் பேசுகிறது உங்கள் பிதாவின் ஆவியானவரே பேசுகிறாருண்டு. இன்னொரு விதமாக சொல்ல போனால் அந்த இப்போ தாவீது படுக்கையில் சொன்ன மாதிரி சாவு படுக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினாருண்டு, அவருடைய வசனம் என் நாவிலே இருந்ததுண்டு. ஆனபடி தான் இயேசுட சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது ஆவியானவரால் தான் வழிநடத்தப்பட்டு போகிறாருன்னு எழுதப்பட்டிருக்கு. இப்போ அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கு சொல்கிறேன். அந்த வசனத்தை தான் அவர் கவுட் பண்ணுறாரு இல்லை, அது உண்மையில் ஆவியால் புதுப்பிக்கப்பட்ட உயிர்ப்பிக்கப்பட்டோண்டு. அப்போ அந்த விதமாக நாங்கள் அப்படி ஏன் அந்த வசனங்கள் இப்போ இந்த மாரி எங்கள் டெலிஃபோன் மாரி, இப்போ நாங்கள் டெலிஃபோன் ஒரு ஆள் இப்போ எங்களுக்கு ஒரு அதிகாரம் உள்ளவர் இப்போ ஒரு பிரசிடண்டோ யாரோ அந்த டெலிஃபோனுக்குள்ளாலே அந்த வார்த்தை போய் சேர்ந்தாலும் அதுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரம் செல்லும் இல்லையா. அதே விதமாக தான் நாங்கள் தேவனுக்கு பாத்திரங்களாக இருக்கிறோம். எங்களால் தேவ வார்த்தை வெளிப்படுற போது, ஏன்னா அந்த ஆவியானவர் தான் அந்த அட்ரன்ஸை இன்னத்தை வசனிக்கிறதுன்றதை சொல்லி கொடுத்தாங்க நாவிலேருந்து வார்த்தையை வைக்கிறபடியால் அந்த இதுக்கு அந்த தேவண்ட வெள்ளமே இருக்குது. ஆனபடியே தான் நாங்கள் மன்னிக்கிற போது அந்த வெள்ளமை ஒர்க் பண்ணுது. மன்னிக்காமல் ஹீலிங் கிடைக்க போகிறதில்லை, மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய கிடைக்கிற ஒன்றுமே கிடைக்க போகிறதில்லை. அவர்களுக்கு வெள்ள இணைப்பே அந்த மன்னிப்பும் மெனந்திருந்தாலும். ஏன்னா மன்னிப்புன்னு சொல்கிறது பாவங்களை அதுக்கு பேமெண்ட். மெனந்திருந்தான்னு சொன்னப்போ அதை நம்பி வேந்து தேவனண்ட வீட்டுக்கு வந்து சேரணும். அது அந்த உவமையில் சொன்னதெல்லாம் அந்த பிதாண்ட வீட்டுக்கு அந்த தொலைந்தாட்டை கொண்டு வந்து சேர்க்கிறது தான் அந்த மெனந்திரும்புதல். அப்போ மன்னிப்பும் மெனந்திரும்புதலும் இந்த உலக பரியந்தம் பிரசங்கிக்கப்படணும்னு சொல்லி அதுதான் சொல்கிறார். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆக பரலோகத்துக்கு எடுக்க முதல். அப்போ அந்தபடியாக தான் அவன் ஆவியால் நிறைந்த போது இப்போ என்ன மாரி அந்த வசனங்கள் போடுறேன் அவங்க கேட்குறாங்க, இந்த நாமத்தில் நீங்கள் அந்த ஹீலிங்கை செய்றீங்கன்ட்டு பீட்டரையும் யோவானையும் அவங்க சொல்கிறாங்க, இந்த மனுஷருக்கு மத்தியில் இயேசுன நாமெல்லாம் ஒரு நாமம் கட்டளப்படலை, அவர் ஒரு இதெல்லாம் ஏற்பட வேணும்னு சொல்லி. அப்போ இந்த வார்த்தைகளை, அதாவது இந்த வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகள் எங்களுடைய சரியாக தாவீது சொன்ன மாதிரி
கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அந்த விதமாக தேவன் எங்களை கொண்டு பேசுகிற போது அந்த வார்த்தைகளை சாந்தமாக ஏற்றுக்கொள்கிற போது தான் எங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்ட அந்த வார்த்தை தான் ஆத்துமாக்களை ரசிக்க வெல்லம் உள்ளதான இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் படிக்கிறோம் இல்லையா. என்றபடியால் நாங்கள் அதிலேயும் கவனமாக இருக்கணும். என்ன மாதிரி இந்த விஷயத்தில் முதல் தேவனுக்கு பிறக்கிறது மாத்திரமல்ல, தேவன் எங்களுக்குள்ளால் பேசுகிற விதமாக உண்மையாக மன்னிப்பையும் அந்த மனந்திரும்புதல் கூடாக தேவனுடன் இணைந்து அவருடைய வார்த்தையால் அல்லது அந்த ஆவியால் அவங்களுக்குள்ளால் பேசப்படுறதால தான் உண்மையிலேயே அந்த அந்த வசனங்கள் இதுகளை கண்டுபிடிக்க முடியும். அடுத்த ஆஸ்பெக்டை பார்ப்போம். இது மத்தேயு 28:18-20 மட்டும். மத்தேயு 28:18-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். Praise the Lord. ஸோ அந்த விதமாக இந்த ஆஸ்பெக்டையும் பார்ப்போம். என்ன விதமாக இதிலேருந்து உலகத்தின் முடிவு பெரியந்த சகல நாட்களிலே நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். என்ன விதமாக இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க? அதாவது இயேசுவே சொல்கிறாரு இல்லையா, யோவான் 14:23, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் நான் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருந்து நானும் பிதாவும் அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம் என்று. இன்னொரு சொல்லுவோம், எந்த விதத்தில் நாங்கள் வசனங்களை கைக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே அவருடைய அந்த கொடுத்த மிஷனை நாங்கள் ஏன்னு சொன்னால், அந்த வார்த்தை வாரது யாருக்குன்னு சொன்னால், தேவனுடைய சித்தத்தை எப்போ செய்து கொண்டிருந்தாங்க இயேசு முதல் கொண்டு அந்த அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கும் வெளிப்படையாக மற்றவருடைய கண்களுக்கு தெரிகிற விதமாக வெளிப்பட்டது 3 வருஷமும் இந்த 12 வயதில் இருக்கால் ரெண்டுமே ஐ ஹேட் டு பி பிஸி வித் மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ்ன்னு போட்டிருக்கு. அந்த விதமாக பிதாவனுடைய பிஸ்னஸில் நாங்கள் பிஸியாக இருக்கலாம் இந்த வார்த்தை வாடுறது சரியா. இந்த எங்களை வழிநடத்துகிற எம்ப்ளாயர்ன்ற வார்த்தை அவைகளுடைய கிரிகளை செய்கிற போது தான், அந்த பிஸியாக இருக்கிற போது தான் சேருமா போல் அந்த மாரி வர்ற வார்த்தையை கொண்டு நாங்கள் இயங்குற போது தான் அந்த 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 வார்த்தைகளை கைக்கொள்கிறோம். உண்மையில் அப்படி கைக்கொள்கிற போது தான் தேவன் எங்களோட கூட இருக்கிறது. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் யோசுவா. அந்த 1ஆம் அதிகாரம் 5-9 வசனத்தை பார்ப்பீங்க. எங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உனக்கு முன்னால் ஒரு தரம் நிற்கிறது இல்லை, காரணம் சார் நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லைன்னு. ரெண்டபடியால் பலங்கொண்டு திடமெனதாக என்னத்துக்கு பலங்கொண்டு திடமெனதாக இருக்கணும் ஏன்னு சொன்னால், அந்த நியாயப்பிரமாணங்களை கொடுத்த நியாயப்பிரமாணி தியானிக்கிறது மாத்திரம் தியானித்து அதில் சொல்லப்பட்டவர்களையும், அதாவது தேவன் கொடுத்த, அதாவது இப்போ வாக்குத்தத்தம் பண்ண எல்லாத்தையும் கொடுக்குறேன்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஏன்னா அது முதல் 5 புத்தகமும் அப்போ அதில் தான் ஆவணம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்குது. அதுக்கு அதை நிறைவேற்றது தான் இவனை அனுப்புகிறார் அவர். என்றபடியால் அந்த இதை நீ அது என்னன்னு சொல்கிறது, அந்த தியானிக்கிற போது அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமே நான் கொடுக்க போகிறேன். ஆனால் இந்த உலகம் அதை எதிர்த்து நிற்க போகுது. அதுதான் அவங்கள்ட கண்ணில் அந்த மற்ற எல்லா உலக வாழ்க்கை போனவங்களை எல்லாரும் தங்களை வெட்டுக்கிளியல்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே அது பலங்கொண்டு திடமெனதாக இருந்தது ஒப்போசிட். அப்போ உண்மையிலேயே பலங்கொண்டு திடமெனதாக இருக்கிறது எங்கண்ட பலத்தை நம்பி அல்ல, எங்களுக்கு அவளிப்படுற தேவண்ட பலத்தை நம்பி. அது உங்களை யோசுவாக்கும் கேலப்புக்கும் தெரிஞ்சிருந்தது. அப்படியேத்தான் அவங்க சொல்கிறாங்க, இன்னும் உங்களோட தேவன் இருக்கிறார், அவர் என்றபடியாலே அவங்க நிலையெல்லாம் விலகி எடுத்து நாங்கள் அவங்கள ஈஸியாக கை கொள்ளலாமாண்டு. என்னபடியாக தான் இதில் சொல்கிறேன், திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தோனே கத்தனோட கூட இருக்கிறார். அதால் தான் நாங்கள் எங்களுக்கு பலம், அது தேவனுடைய பலம், எங்கள் பலவீனத்தில் வெளிப்படுற பலம். அப்படி வெளிப்படுற போது தான் அந்த எங்கள் இதயத்தில் தேவன் விதைக்கிற விதைகளை நாங்கள் ஜீவனத்தின் பெருமைக்கோ அல்லது சாத்தானுக்கோ இந்த உலகத்து ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்கோ அல்லது உலக கவலைகளுக்கோ அதை பறி கொடுக்கறது இல்லை. அவரை பறி கொடுக்காமல் தேவராஜ்யத்துக்குரிய கனிகளை நாங்கள் உண்மையிலேயே கொடுக்குறோம். ஏன்னா அந்த வார்த்தைகளில் தான் அந்த கனிகள் உண்டாகணும். ஏன்னா அதுக்குரிய கிரிகள் தான் அந்த இதெல்லாமே அந்த விதமாக அவைகள் உண்டானால் ஒழிய அது ஆகிற விஷயம் அல்ல. இப்போது நாங்கள் இது மேபி இதை லாஸ்ட் ஆஸ்பெக்டை இதை படித்து முடிப்போம் இந்த ஸ்டடியை. இது யோவான் 21, இதுதான் 3வது தரம் அந்த சீஷர்களுக்கு அவர் தரிசனமான நேரம். யோவான் 21:3-15. யோவான் 21:3-15. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான்.
அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டுப் போய் உடனே படகேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமானபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையைப் போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை நோக்கி, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே, தான் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தபடியினால் தன் மேற்சட்டையைக் கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படகிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்துக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கினபோது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின்மேல் மீன் வைக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றைக் கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவிலேறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்திருந்தபடியினால் அவர்களில் ஒருவனும், நீர் யார் என்று கேட்கத் துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்குக் கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணினபோது இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். Praise the Lord. இதில் நாங்கள் இன்னொரு ஆஸ்பெக்டை பார்ப்போம். என்ன விதமாக இந்த ஒர்க் எதிக்ஸ்ன்னு சொல்கிறது இப்போ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன். இதவனே சொல்கிறார் இல்லையா, உண்மையின்படி இது தேவனுக்கும் உலகப் பொருட்களுக்கும் நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. என்ன 2 எஜமான்கள் உங்களுக்கு இருக்க முடியாது, ஒரு பாய்த்து மற்றவனை சினைப்பாண்டு அவர் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் உண்மையில் அந்த மாதிரி இதுண்டா அதுதான் ஐடோலட்ரி என்று சொல்கிறது. அதுதான் வைக்கிற ஆராதனை, இந்த உலக பொருட்கள் மேல் உள்ள ஆசை. அப்போ அந்த பொருள் ஆசைன்னு சொல்கிறது, பொருள் ஆசை வைக்கிறான்னு ஒரு வசனமே இருக்குது. அப்போ அந்த விதமாக நம்ம உண்மையிலேயே தேவனுடைய வசனத்தை கை கொள்வது என்று சொல்கிற போது இதில் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பேசேஜ். என்னென்னு சொன்னால், என்ன விதமாக அவங்க தேவனை, அதாவது தேவனுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு தான் அதை தான் கூட்டி நரைக்கில் சொன்னது. நான் எப்படி பிதா என்னை அனுப்பினது போல நாங்களும் உங்களை அனுப்புகிறேன், இப்படி உங்களோட கையிலேருந்து அதிகாரங்கள் எல்லாத்தையும் கொடுத்து இந்த சுவிசேஷத்தை உலகம் முழுக்க பிரசங்கிக்கிறதுக்கு என்றெல்லாம் சொன்ன பிறகும் அவங்க பாருங்க, நாங்கள் உண்மையிலே தேவனை பெறாமல் இந்த விசுவாசத்தை தொடுக்கிறது தேவனாக இருக்கணும். இந்த விசுவாசத்தை தொடுக்கிறவரும் முடிக்கிறவருமாய இயேசுவை நோக்கி. அப்படி அர்த்தம்னு சொன்னால், இப்போ சாதாரணவங்களோடு பேசி கொண்டிருக்கிறான், மனிதரும் பேசி கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த சூழல் அதை நாங்கள் பார்க்குற போது அதில் காண்ற நாங்கள் காட்சிகளும் எங்களோட பேசி கொண்டிருக்கு. எங்களுடைய பழைய மனிதனும் பேசி கொண்டிருக்கிறான், தேவனும் பேசி கொண்டிருக்கிறார். யாருடைய வார்த்தை எங்கள் விசுவாசத்தை தொடக்க போகுது? அதெல்லாம் வெற்றியும் தோல்வியும். ஏன்னா தேவனுக்கு மேலே வைக்கிற விசுவாசம் தான் வெற்றி உன் மேலே. அப்போ அந்த விதமாக அந்த விசுவாசத்தை தொடக்கினது யார்? இப்போ இதில் சொன்னால் தேவனை இதை தொடக்கலை, ஆனபடியே தான் அதை மறந்து போய் தங்களுடைய அவங்க என்ன சொன்னால், இந்த உலக தேவைகளை தங்களுடைய வல்லமையால், முயற்சியால், அல்லது மாம்சபுயத்தின் கிரிகளால் அதை வெளில பார்க்குறாங்க. வெளில பார்க்குற போது ஒரு மீன் கூட பிடிபடலை. அப்போ ஆனால் இயேசு ஒரு வார்த்தை மற்ற பக்கத்தில் போடுங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ரேஸ் மேலே அதை கொடுத்த உடனே நெட் பிரேக்கிங் கட்ச் வருது. இன்னொரு சொல்ல போனால் அதுக்கும் அவன் ஒப்பு கொடுத்துருக்கணும். என்ன சொன்னால் நம்பாமட்டு இருக்கலாம், அவனை நாங்கள் இரமுழுக்க ட்ரை பண்ணுறோம் அண்டாலும் உங்களுடைய வார்த்தையில் தான் அந்த பேதுரு உண்மையிலே தலைமை தாங்கன்னு சொன்னால், எவ்வளவுதான் மற்றதில் இருந்தாலும் தேவண்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குற மனிதன் அப்போ பிளவிட்டாலும். அப்போ விதமாக அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்த கழிஞ்ச போது நெட் பிரேக்கிங் கட்ச் வந்தோடனே என்னென்னு சொன்னால், உண்மையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவனுடைய மிஷனில் பிஸியாக இருக்கிற போது உலகத்து தேவைகளும் ஆண்டவர் சந்திக்கிறார். ஏன்னு சொன்னால், அவங்க திருப்பி வெளியால் வந்தபோது உண்மையில்
அவர் தான் சமைச்சு போகிறார் இல்லையா? திரும்பவும் என்ன இப்போ திரும்பவும் அதை திருப்பி நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அவரோட உங்களோட நானும் உங்களோட பூஜனம் பண்ணினாத்தான் அவனுடைய மெனக்கங்கள் திறக்கும். உண்மையில் அவங்களுக்கு உடனே தெரியல அவர் யாருன்னு சொல்லி. ஆனால் கேட்குறதுக்கும் ஒன்றும் கேட்குறதுக்கும் துணிச்சல் இல்லை. ஆனால் அந்த போஷணத்தை கொடுத்த பிறகு தான் மெனக்கண்கள் திறக்குது. அதுக்கப்புறம் தான் சம்பாஷணை ஆரம்பிக்கிறது. அந்த ரெண்டு போஷித்த பிறகு ஏன்னு சொன்னால் அந்த பிரேக்கிங் ஆஃப் த பிரெட்ன்றது இயேசுன்ற கையில் இருந்து அந்த பிரெட்டை பிரேக் பண்ணுற போது பெற்று பழகணும். பெற்று பழகிற போது தான் எங்களுடைய கண்கள் திறக்கும், மெனக்கங்கள் திறக்கும், பரலோக ராஜ்யத்தை பின்ன தெளிவு வரும், தேவன் என்ன பேசுகிறான்றதுக்குரிய தெளிவு இருக்கும். அதே விதமாக அந்த அவர் வழி நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்குறதுக்கு தேவன் பலம் எதிரியும் அவர் கூடவே இருக்கிறார்ன்றதும் கூடவே இருக்கிறார் மாத்திரமில்லை. இந்த பலவீனத்தில் அவருடைய பலம் வெளிப்படும். எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளுக்கு மத்தியிலே எல்லாம் போதுமான கிருபை பெருகும் என்று அவர் கூடவே இருக்கிறார் என்ற அந்த சத்தியம், அந்த அனுபவ ரீதியாக அந்த அனுபவமும் உண்மையாகவே இந்த ரீதியாக அவரோட அந்த என்ன சொல்கிறது போஜனம் பண்ணாவிட்டால் அந்த நிலைக்கு வர முடியாது ஆக்சுவலி. ஆனபடியால் தான் நாங்கள் அந்த இஸ் அன் ஓன் கோயிங் திங்காக இருக்கணும். அவரோட போஜனம் பண்ணுறது தான் இந்த கொமினியன் அதனுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். அப்போ அந்த அது மேலே அதே கூட இயேசுவின் கையில் இருந்து வாங்கி பழகணும். அவரோட நாங்களும் அவரோட போஜனம் பண்ணுற அனுபவமாக அந்த விதமான போஜனம் பண்ணுற போது தான் உண்மையிலேயே அந்த வாசலை கூட தான் எல்லா இணைப்புமே அது மாத்திரமல்ல அப்படித்தான் நாங்கள் நிச்சயம் நிலைக்கிறது. அந்த ஜீவனுக்குரிய ஒளி எங்களுக்குள்ள இருக்கும். அப்போ மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நாங்கள் புல்லாவுக்கு பயப்பட மாட்டோம். என்ன தேவன் கூடவே இருக்கிறார். அதுதான் நாங்கள் ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தது. தேவன் கூடவே இருக்கிறபடியால் அவருடைய அந்த உதவியும் கோலும் தடியும் தேட்டுமென்னு சொல்கிறது கிருபையும் அவருடைய உங்களை எத்தனைக்கிறவங்களுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் எப்பொழுதுமே எங்களோட கூட இருந்து, ஜட்ஜ்மெண்ட்ன்றது காஸ்டிங் அவுட் அல்ல சப்டியூயிங், பாதபடியாக்குறது எல்லாம் புறம்பு தள்ளுறது, அதெல்லாம் கூடவே இருந்து அவங்களுக்கு உதவி செய்யும். இதை நாங்கள் ஜெபித்து முடிப்போம். பரலோகமண்டலமுள்ள பிதாவே, தேவனே, ஆண்டவரே, என்ன விதமாக ஒரு ஸ்டெப் ஆஃப் த வேயிலும் என்ன விதமாக ஆண்டவரே நீங்கள் அந்த அந்த ஒரு தரமல்ல 2 தரமல்ல பல ஆஸ்பெக்டிலும் இயேசுவை இந்த 40 நாளாக இந்த உலகத்தில் ஆண்டவரை அசைவாட விட்டு அதை கூடாக எங்களுக்கு தேவையான எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷனையும் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்னென்னலாம் செய்யணும், எப்படி வாழணும், என்ன விதமாக உங்களுடைய பிரசனம் இன்றைக்குமே எங்களோட கூட இருந்து அந்த வழி காட்டுகிறது என்ற அந்த சத்தியம் என்றைக்கும் எங்களுடைய இதயங்களை விட்டு விளைவிடாமல் அத்தோடு அவர் என்ன மாரி அந்த இயேசுவோடு அந்த போஜனம் பண்ணுகிற அனுபவம் அவரோட அவர் எங்களோடும் போஜனம் பண்ணுகிறதால அந்த பிறப்புற அந்த லவோதிக்க சபைக்கு சொன்னபடி அந்த அடிப்படையில் கிடைக்கிற வார்த்தைகள், அந்த அடிப்படையில் கிடைக்கிற ஆவியின் வல்லமை, அந்த அடிப்படையில் எங்களை உள்ளூரமான மேதில் காணப்படுற வல்லமை கூடாக என்னமே ஜெயம் கொண்டவர்களாக அது என்னமேரி பிதா அந்த சிங்காசனத்தை ஏற்படுறது போல் உங்களுக்கு அந்த சிங்காசனத்தை ஏற்படுத்துறேன்னு சொல்லி அந்த ஆள்ற நிலைக்கு கூடர்களாக தரித்திரர்களாக நிர்வாணிகளாக இருக்கிற நாங்கள் இந்த ஆள்ற நிலைக்கு உயர்த்தப்படுறதுக்குரிய ரகசியமே தானப்பா. எல்லாவற்றையுமே அந்த 40 நாட்களும் திருப்ப ஆண்டவரே அந்த என்ன விதமாக அந்த இடத்துக்கு வாழனதை சொல்லி கொடுத்து எங்களை விட்டு போனதுக்கு நன்றியப்பா. அவளை இன்றைய கூட அவை கூடாக அதை பின்பற்றி சொல்கிறதுக்கு உதவி செய்வீங்கள் என்று கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்து கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.